வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் குக்கரை திறந்தால் வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். ஆரோக்கியமான வகையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமாக சாப்பாட்டு அரிசியில் இந்த வெரைட்டி ரைஸை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கினது. ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு ஒரு 4 கொத்து புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து கலந்து விட்டுடலாம். தயிர் சேர்க்கறதால சாதம் ரொம்ப மிருதுவாக வரும். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். 3/4 கப் பச்சைப்பயிறு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பச்சைப்பயிரோட அளவு 75 கிராம். 1/2 கப் அளவு சாப்பாட்டு அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசியோட அளவு 300 கிராம். தண்ணியை வடிச்சிட்டு அரிசியையும் பச்சைப்பயிரையும் குக்கரில் போட்டுடலாம். ஒரு 30 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் தான் நான் அரிசி எடுத்திருந்தேன். அரிசிக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். நீங்கள் எப்போவும் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 2.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இதை கலந்து விட்டு குக்கரை மூடி நான் 4 விசில் விட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் எப்பவும் சாதத்துக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. மிதமான தீயிலேயே ஸ்டவ் எரியட்டும். 4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. குக்கரை திறக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது. சாதம் நல்லா உதிரியாகவும் அதே சமயம் மிருதுவாகவும் வந்திருக்கு. தயிர் சட்னியோட இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பச்சைப்பயிறு புலாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.